ஹாய் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கணபதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கணபதி. நான் நல்லா இருக்கிறேன். காலையில் எந்திரிச்சிங்களா? ஹாய் அருண், காலையில் எழுந்திரிச்சிங்களா? பைபிள் படிச்சீங்களா? எசப்பா உங்களோட பேசினாங்களா? என்ன வார்த்தையாக பேசினாங்க? ஆமாடா கணபதி. இயேசுப்பா கூட பேசினாங்க. ஒரு வார்த்தையாக பேசினாங்க. இருதயம் உள்ளவன் சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான் என்று சொன்னாங்க. என்ன பைபிள்ல வார்த்தை படிச்சீங்க? சுத்த இருதயம் உள்ளவன் பாக்கியவான், அவரை அண்டிக் கொள்கிறவன் பாக்கியவான். அதனாலதான் சொல்லப்படுகிறது, வேதம் விதமாக சொல்லப்படுகிறது. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லப்படுகிறது. ஓ அப்படியா? ஆபத்து காலத்துல நம்ம கூப்பிட்டோம்னா கர்த்தர் நம்மளுக்கு செவி கொடுப்பாங்களா? நிச்சயமா செவி கொடுப்பாங்க கணேஷ். சொல்ல போனா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். சொல்ல போனா அவர் நமக்காக ரத்தமே சிந்திருக்காங்கல்ல. அவர் நம்மளை கூப்பிடும் பொழுது நம்மளுக்காக உதவி செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. நானும் அவரை கூப்பிடணும். ஆண்டவரன் தேவன் நானும் கூப்பிட்டேன்னா அவர் எனக்கு உதவி செய்வாங்க. நீ சொன்ன மாதிரி அருண், நானும் கூப்பிடுகிறேன், அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. அதனால நம்ம எல்லா பிரச்சனையிலும் போராட்டத்திலையும் ஆண்டவர் விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறாங்க. கணேஷ், நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் மாற்றி போடுவாங்க. அவங்க நம்மளுக்காக உதவி செய்வாங்க. அவர் நம்மளை கூப்பிடுவோம், சந்தோஷமா இருப்போம், ஜாலியா இருப்போம். கர்த்தர் வர போறாங்க. ஆமென்.